மையமுடுகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கிணறு விவகாரம். கடத்தல் கும்பலின் வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆதாரம். யாழ்ப்பாணத்தில் கத்திவிட்டு தாக்குதல், ஒருவர் படுகாயம். சலேவின் கைது தேச துரோக செயல், கொந்தளிக்கும் சரத் வீரசேகர. ஈரான் அளித்த மர்ம பரிசை அம்பலப்படுத்திய ட்ரம்ப், வெளியான தகவல். நடுக்கடலில் அமெரிக்காவுக்கு விழுந்த பலத்தாடி, ஆபிரகாம் லிங்கன் கப்பலுக்கு நேர்ந்தது என்ன? ஈரான் மீது 10 நாட்களுக்கு தாக்குதல் நடாத்தப்பட மாட்டாது, ட்ரம்ப் அறிவிப்பு. படியெடுப்புக்கு 10 லட்சம் பேர் தயார், பகிரங்க அணுகுண்டு தயாரிப்பு பரிசீலனையில் ஈரான். ஈரான் மீதான தாக்குதல் கெடுமேலும் நீடிப்பு, ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொள்ளைகளுக்காக மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி கொலை செய்யும் குழு தொடர்பில் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களின் தாலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்து வந்த குழுவுடன் தொடர்புபட்டு மற்றொரு சந்தேக நபரான 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளி கருவியுடன் மருந்துகளும் மீட்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலி நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து பவுனதீவு கொத்தியாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாயொருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். அவர் வழங்கிய தகவலின்படி அவரின் 3 வயது சிறுமி வயல் பகுதியில் தரித்துவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். அத்துடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்டு மற்றொரு பெண்ணொருவர் குறித்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பவுனதீவு காஞ்சிராம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், அவரது 22 வயதுடைய தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்து ஊரணி திருகோணமலை வீதிகளைச் சேர்ந்த 2 நகையக உரிமையாளர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் கொள்ளை குழுவிடமிருந்து 2 முச்சக்கர வண்டிகளும் கோடாரி உட்பட்ட கூறிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை கடந்த 22ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்த உரிமையாளர்கள் இருவரையும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும், கொள்ளையில் ஈடுபட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை 72 மணித்தியால தடுப்பில் வைத்து விசாரணை செய்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை இரவு கொள்ளையர்களின் காஞ்சிராம்குடா வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் நிலத்தில் 2 அடி ஆழத்தில் பாதுகாப்பாக பொலித்தீன் பைகளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்து மருத்துவமனைகளில் சத்திர சிகிச்சையின் போது பாவிக்கப்படும் 6 மயக்க மருந்துகளை கொண்ட போத்தல் மற்றும் மயக்க மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் பன்னி பகுதியில் இடம்பெற்ற கத்திவெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறையில் இருப்பவர் ஒருவருக்கு உணவு கொடுத்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்ட வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. முன்பகை காரணமாகவே அவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன்படி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் சாலேவின் கைது முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை முறியடிக்க அயராது உழைத்த சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது ஒரு தேச துரோக செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் ஏனைய விசாரணை அறிக்கையிலும் சாலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடாத்தப்பட்டு உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் ஈரானில் இருந்து வந்ததாக கூறிய மர்ம பரிசு என்பது 10 எண்ணெய் படகுகள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
பேச்சுவார்த்தைகளில் நல்ல நோக்கமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை கடக்க படகுகளுக்கு அனுமதி வழங்கியதாகவும் அதில் சில பாகிஸ்தான் கொடியுள்ள படகுகளும் அடங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்று வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிலையானவர்கள் மற்றும் அங்கே இருப்பதை காட்ட எங்களுக்கு 8 எண்ணெய் படகுகளை தருவோம். 8 பெரிய எண்ணெய் படகுகள் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். அது சரியானது. சில படகுகள் பாகிஸ்தான் கொடியுடன் இருந்தன. ஆனால் இறுதியில் அது 10 படகுகளாக மாறியது. ஈரான் அனுப்பிய 2 கூடுதல் படகுகள் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்திற்காக மன்னிப்பு கேட்பதற்காக அனுப்பப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஓவல் அறையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் தெரிவித்ததாவது, இது ஒரு மிகப்பெரிய பரிசு, மிகவும் மதிக்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் பரிசு என்ன என்பதை சொல்ல மாட்டேன். ஆனால் இது மிகவும் முக்கியமான பரிசு என அவர் குறிப்பிட்டார். ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் முயற்சியில் தொடர்புடையதாக நினைக்கும் படகுகளை ஹார்முஸ் பாலத்தில் தடுக்கும் நிலையில் இருந்தது. ஆனால் சில தடையில்லாத படகுகளை கடக்க அனுமதி வருகிறது. ஹார்முஸ் பாலத்தினை பாதுகாப்பாக கடப்பதற்கு கட்டணம் ஈரான் வசூலிக்கின்றது என்று கலிபோர்னியாவில் அமைந்துள்ள கெல்ப் ஆபரேஷன் கவுன்சிலின் ஜசீம் முகமது அல் புடைவி தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலை அதிகரிக்கும் என்றும் பங்குச்சந்தை மேலும் சரிவடையும் என்றும் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு தெரிந்த அளவிற்கு அது ஏற்பட்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் போர்வாத படகுகள் அல்லாதவை ஹார்முஸ் நீரிணையை கடக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் பங்கேற்கும் பிற தரப்பினருக்கு சொந்தமான படகுகள் ஹார்முஸ் நீரிணையில் சாதாரண மற்றும் போர்வாத கடக்கை அனுபவிக்கும் படகுகளாக கருதப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த F-18 போர் விமானம் ஒன்று நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த விடயத்தை அமெரிக்கா முற்றாக ஏற்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. IRGCயின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடற்படையின் தாக்குதலில் தான் குறித்த போர் விமானம் இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது. F-18 போர் விமானத்தை இழந்த பின்னர் அமெரிக்க தரப்பு ஒன்றும் பேசவில்லை. ஈரான் தரப்பிலேயே இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த விமானத்தை வீழ்த்துவதற்கு IRGCயினுடைய கடற்படை கட்டமைப்பு தான் பயன்படுத்தப்பட்டது. கடற்தளங்களில் இருந்துதான் இதற்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடாத்தி வரும் போர் உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே இதனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மற்றும் எகிப்து நாடுகளின் மத்திய ஸ்தலத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்காக 15 அம்ச திட்டத்தை அமெரிக்கா வகுத்தது. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை நீக்கம், ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கைவிடுதல், ஏவுகணைகள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறத்தல், ஆயுதம் குழுக்களுக்கு ஈரான் வழங்கி வரும் ஆதரவை நிறுத்துதல் போன்றவை இதில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என நிராகரித்த ஈரான் அமெரிக்காவின் இந்த 15 அம்ச திட்டத்தையும் நிராகரித்தது. ஆனால் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ட்ரம்ப் கூறி வருகின்றார். இந்த நிலையில் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் வருகின்ற ஏப்ரல் 6 வரை ஈரான் மீது தாக்குதல் நடாத்தப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். ஈரான் கோரிக்கையை ஏற்று இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படையெடுப்பிற்காக 1 மில்லியன் போராளிகள் தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உச்ச தலைவர் காமினி கொல்லப்பட்டதை அடுத்து அமெரிக்காவிற்கு எதிரான தீவிர தாக்குதல் குறித்து ஈரான் ஆலோசனை நடாத்தி வருகின்றது. அதன் அடுத்தபடியாக அமெரிக்க படையெடுப்பிற்காக 1 மில்லியன் போராளிகளை தயார் நிலையில் வைத்திருப்பதற்காக தற்போது ஈரான் தெரிவிக்கின்றது. அத்துடன் அணுகுண்டு தயாரிப்பதற்கான கோரிக்கைகளையும் ஈரான் தற்போது தீவிரப்படுத்தி வருவதாகவும் தெரியவந்துள்ளது. அந்நாட்டின் புரட்சிகர காவலர் படையின் தலைவர்கள் இப்போது பகிரங்கமாக அணு ஆயுதத்தை தயாரிப்பது குறித்து பரிசீலித்து வருகின்றனர். அதேபோல சாத்தியமான தரையிறங்கும் பகுதிகளில் ஆட்கொள்ளி மற்றும் கவச வாகன எதிர்ப்பு கண்ணுவெடிகள் போன்ற பொறிகளை பதித்து தீவை பலப்படுத்த ஈரான் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் ஈரானின் கடும்போக்கு நபர்களை ஒழித்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானின் போக்கு அவரது பேச்சுக்கு மாறாக இருக்கும் வகையில் ஒவ்வொரு புதிய தலைவரும் முந்தையவரை விட கடுமையானவராகவும் பழிவாங்கும் நோக்குடனும் கவனமாக செலுத்துபவராக காணப்படுகின்றனர். முன்னதாக அணுகுண்டை தயாரிக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று ஈரான் நீண்ட காலமாக கூறி வந்தாலும் ஒரு ஆயுதத்தை தயாரிக்கும் நோக்கில் ரகசியமாக யுரேனியத்தை செறிவூட்டி சேமித்து வருவதாக மேற்கத்திய உளவு நிறுவனங்கள் பகிரங்கமாக தெரிவித்தன.
ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை மேலும் 10 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தாக்குதல்கள் நிறுத்தி வைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரான் விடுத்த விசேட கோரிக்கையின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். போலி செய்திகள் ஊடகங்கள் கூறும் தவறான தகவல்களுக்கு மாறாக ராஜதந்திர ரீதியிலான நகர்வுகள் முன்னேற்றமடைந்து வருகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் மிரட்டலை இவ்வாரம் வெள்ளிக்கிழமை வரை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த காலக்கெடு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வமான உறுதிப்படுத்தல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ட்ரம்பின் இந்த தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் நிலவும் கடும் பதற்றத்தை சற்றே தணிக்கும் என சர்வதேச அரசியல் அவதானிகள் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.